Hi guys, welcome to Tamil Crypto Tutorials. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிட்காயின் ஷார்ட் அனலைஸும் அதே மாதிரி மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து இருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ அது என்னென்ன அவங்க மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஸோ அதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிட்காயின் அனலைஸ் வந்து பார்த்துப்போம். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வந்து வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து வரலான்னு. காரணம் என்னென்னா பிட்காயின் ஹால்விங் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதில் 3 விதமாக அனலைஸ் வந்து பண்ணி போட்டிருந்தோம். ஸோ மார்க்கெட் ஏதாவது ஃபாலோ பண்ணுது அப்படின்னு. ஸோ ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட், அதாவது ட்ரெண்ட் அனலைஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. கிளியராக மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் சைடு முடிஞ்சு ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிட்டு இருந்து. ஸோ அந்த 26,000 லெவல் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து கிளியர் அப் ட்ரெண்ட் தான். ஸோ அதே மாதிரி தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ஆகிருக்கு. சரியா? ஸோ ஆனால் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்கிட்ட நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஸோ என்ன மாதிரின்னு. நிறைய பீப்புள்ஸ் வந்து டவுன் சைடு பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீசன் டெக்னிக்கலாக நம்ம வந்து அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரிபிள் டாப்பாக இருக்கலாம், அது வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆர் ரீடெஸ்ட்டாக இருக்கலாம், ஆர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமாக நம்ம வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணலாம். சரியா? மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சில டைம் நம்ம அனலைஸ் பண்ணபடி மூவ் ஆகும். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெம்பர்ஸ், அதாவது நிறைய பேர் எந்த சைடு ட்ரேடிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து மூவ் ஆகும். காரணம் என்னென்னா அப்போ தான் நல்ல ஒரு லிக்விடிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு லிக்விடிட்டி கண்டிங் வந்து நடக்கும், எக்ஸ்சேஞ்சுக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கிரிப்டோவில் வந்து நடக்கிறது சாதாரண ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 நாளில் செமையான மூவ்மெண்ட், நிறைய பேரோட ஷார்ட் பொசிஷன் வந்து லிக்விடேட் வந்து ஆயிருக்கு. சரியா? ஸோ அப்போ இனி என்ன நடக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ உள்ள ரூல் படி கிளியராக ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் மார்க்கெட் அப் ஆகிருக்கு. ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு, திரும்பவும் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதனால் நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்னா இனி வந்து அந்த 30,000 லெவலை வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 30,000 லெவலை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? ஸோ ஏன் பிட்காயின் அப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக சொல்லணும்னா நிறைய ரீசன். இந்த போர் நடந்துகிட்ருக்கு இஸ்ரேலெலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக போர்லாம் நடக்கும்போது இந்த கோல்டு பிட்காயின்லாம் பயங்கரமாக பம்ப் ஆகும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கோல்டுலாம் என்ன நாளுக்கு நாள் ரேட் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரன்சி நம்ம கையில் வச்சு யூஸ் பண்ணுற ஃபியாட் மணி இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம்லாம் நிறைய வரும். ஆனால் அந்த கோல்டு கிரிப்டோலலாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதிலேருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். ஸோ இதனால் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் டைமில் கோல்டு அண்ட் கிரிப்டோவில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் வந்து மார்க்கெட் வந்து கிளியராக வந்து அப் ஆகுது. சரியா? ஃபண்டமெண்டல் ரீசன் இதுதான். டெக்னிக்கலாக நம்ம நார்மலாக இன்னும் ஹிஸ்டாரிக்கல் படி பார்த்திங்கன்னா பிட்காயின் ஹால்விங் வந்து இன்னும் 6 மந்த்துக்குள்ளாடி வரப்போகுது. ஸோ யூஸ்வலாகவே இந்த மாதிரி டைம்லலாம் வந்து பிட்காயினுக்கு அடிக்கடி நிறைய நியூஸஸ் வரும், நிறைய ஹைப் நியூஸஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து அப் பண்ணுவாங்க. ஸோ அதனாலையும் மார்க்கெட் வந்து அப் ஆகிட்டுருக்கு. சரியா? இதான் வந்து ரீசன். சரி, ஓகே. இப்போல லெவல் படி மார்க்கெட் வந்து கிளியராக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி கிரிப்டோ ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா மிக்கேல் சேலர். ஸோ இவர் வந்து தான் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி கம்பெனியோட ஓனர். ஸோ ஒரு ப்ரொஃபைலில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிட்காயின் தான் இருக்கும். இது இப்போ இல்லை, கிட்டத்தட்ட கடந்த 1 வருஷமாக இவரோட சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே அப்படி தான் இருக்கும். அவரோட இன்ட்ரிவாக இருக்கட்டும் ஆர் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், பிட்காயினுக்கு முழுக்க 100% சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரோட மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்ஸை கூட செல் பண்ணி பிட்காயின் வந்து வாங்கிட்டு இருக்காரு. சரியா? கம்பெனி ப்ராஃபிட்டில் வரக்கூடிய எல்லாமே வந்து பிட்காயினில் தான் மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார், தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இதை வந்து நம்புறாரு. சரியா? அவரோட இன்டர்வியூ கூட நீங்கள் வந்து பார்க்கலாம், எல்லாத்துலேயுமே பிட்காயின் பற்றி தான் வந்து பேசியிருப்பார். சரியா? வேறு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலாம் நெகட்டிவாக தான் இருக்கும், பிட்காயின் தான் நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு பெரிய பணக்காரர்கள் எல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் ஒரு நாளுமே லாஸ் ஆக மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பணக்காரர்கள் ஒரு நாளுமே லாஸ் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து பணத்தை வச்சு பணம் வந்து கண்டிப்பாக சம்பாதிக்க தான் செய்வாங்க. சரியா? ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, பக்காவாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரா அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இவர் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட் முடிஞ்சு மார்க்கெட் வந்து அப்போ தான் டவுன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த டைமே இன்வெஸ்ட் பண்ண தொடங்கினார். என்னடா இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவரெல்லாம் ட்ரோல் பண்ணிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கூட இவரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு தெரியாமல் இருந்து பிட்காயின்லேருந்து ஹை ப்ரைஸில் வாங்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரோல்ஸ் வந்து வந்துட்டு இருந்து. ஆனால் அவர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மார்க்கெட் டவுன் ஆக ஸோ பிட்காயின் வந்து கீழே வர 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 அவர் வந்து வாங்குறத ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஸ்டாப் பண்ணாதனால என்ன ஆச்சுன்னா அவர் வந்து டாப்லேயும் வாங்கியிருப்பார், பாட்டம்லேயும் வாங்கியிருப்பார், மிடில்லையும் வாங்கியிருப்பார். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து அவரேஜாக ஒரு சிப் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒருக்கா பிட்காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தனால என்ன ஆச்சுன்னா அவரோட அவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $29,000 வந்து. ஸோ அவரெலாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹை ப்ரைஸ் ஐ திங்க் 40,000 மேலே இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ அப்போவே இன்வெஸ்ட் பண்ண தொடங்கினார். ஆனால் பாட்டம் $15,000 $16,000 வரும்போது கூட இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தார். ஸோ இதனால் என்ன நடந்துன்னா அவரேஜ் ப்ரைஸ்னால் அவருக்கு வந்து ஓரளவு லோ ப்ரைஸில் வந்து பிட்காயின் வந்து இருக்குது. ஸோ அவரோட அவரேஜ் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி சடனாக $35,000 போகும்போது பார்த்திங்கன்னா அவரோட இன்கம் வந்து கோடிக்கணக்காக வந்து பெருகிருக்கு. ஸோ அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து கோடிக்கணக்கில் வந்து போயிருக்கு. ஸோ அப்போ இதை வந்து செல் பண்ணிட்டு போயிடுவாரா அப்படின்னா கண்டிப்பாக மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா அவங்களாம் வந்து கோடிக்கணக்கான லாஸ் இருக்கும்போதும் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருந்தாங்க, திரும்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் வரும்போதும் அவங்க வந்து உடனெல்லாம் புக் பண்ண மாட்டாங்க, நல்ல டீசென்ட் ப்ராஃபிட் எடுக்கிற வரைக்கும் ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ இப்போ மார்க்கெட் அப் ஆகிட்டு இருக்குன்னா அவர் திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ண தான் செய்வார். திரும்ப சப்போஸ் ஆல்வி முடிஞ்சதும் ஒரு கிராஷ் வருது பிட்காயினில் அப்படின்னாலும் இன்வெஸ்ட் பண்ண தான் செய்வார். ஸோ ஒரு புல் ரனில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பார். ஸோ அப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பணக்காரர்கள் வந்து இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மார்க்கெட் வந்து அப்பாக தான் செய்யும். ஸோ அதே மாதிரி ஒரே ப்ரைஸில் மொத்த காசையும் போட்டுட்டு காத்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் வந்து கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஃபண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை நம்ம நினைக்கிற அனலைஸ் படி தான் மூவ் ஆகும், கண்டிப்பாக டவுன் ஆயிரும், இந்த ஏரியாலேருந்து கண்டிப்பாக அப் ஆயிரும்னு ஒரு நாளுமே நினைக்கக்கூடாது. என்றைக்குமே நம்மளோட அனலைஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. சரியா? மார்க்கெட் எப்போவுமே 60-40 அந்த ரேஷியோவில் தான் ஒர்க் ஆகும். சில நேரம் நமக்கு நம்ம அனலைஸ் எல்லாமே தொடர்ந்து ஒரு 5-6 அனலைஸ் ஒர்க் அவுட் ஆகலாம். சில நேரங்களில் 2-3-4 அனலைஸ் ஒர்க் ஆகிட்டு திரும்ப கண்டினியூஸாக ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மூவ் ஆகும். சரியா? ஸோ அப்போது என்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவரேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நாட் ஒன்லி பிட்காயின். நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா கொஞ்சம் யோசிப்போம். காரணம் என்னென்னா பிட்காயினோட ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 10 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஆனால் அதே இது ஆல்ட் காயினில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது வந்து 10 மடங்காக இருக்கலாம், 100 மடங்காக இருக்கலாம், 1000 மடங்கு கூட ரிட்டர்ன் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு க்ரீடினஸ்னால நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஆல்ட் காயின்ஸுக்கு தான் கொடுப்போம். ஸோ யூஸ்வலாக எல்லோரும் அப்படி தான், சரியா? ஈவன் நானும் அப்படி தான். ஸோ அப்படி கொடுப்போம். ஆனாலும் நம்ம வந்து நிறைய ஆல்ட் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய அனலைஸ் பண்ணி ஹை ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கு லோ ரிஸ்கில் இந்த மாதிரிலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி பிட்காயினுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோலாம் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் நான் வந்து சொல்லியிருப்பேன். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பிட்காயினுக்கு தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்து ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு காயின், நூற்றுக்கணக்கான காயினில் அவர் இன்வெஸ்ட் பண்ணல, ஆயிரக்கணக்கான காயினில் இன்வெஸ்ட் பண்ணல, ஒரே ஒரு காயினை ட்ரஸ்டடாக நம்பி பல கோடி ரூபாய் வந்து இதில் முதலீடு செஞ்சுருக்காரு. ஸோ அவர் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருக்கார். ஸோ இனி டவுன் ஆனாலும் அவர் வந்து திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுவார். திரும்பவும் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அப் ஆகும். பிட்காயின் ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே 4 வருஷத்துக்குள்ளே அந்த ஒரு ஹால்விங் ரேஞ்சுக்குள்ளே தான் டவுன் ஆகுமே தவிர அதுக்கு அடுத்து கண்டிப்பாக அப் ஆயிரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கார். ஸோ இதே மாதிரி நம்மளும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம சூஸ் பண்ணுறதும் எப்படின்னா நிறைய காயின்ஸ் பிட்காயின்லேயே ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க பெரிய பெரிய ஹியூஜ் அமௌண்ட் போடுறவங்களாம் பிட்காயினுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடி ஆல்ட் காயின்ஸு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், பெரிய அளவு ப்ராஃபிட் கூட வேணும், இந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னா நிறைய காயின்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணி வைக்காமல் லிமிட்டடாக நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த காயினை பற்றி நல்லா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் தெரியும். ஃபண்டமெண்டலானா அந்த கம்பெனிக்காரங்க மூடிட்டு போயிடக்கூடாது. ஸோ அந்த காயினை நம்பி நிறைய ப்ராஜெக்ட் இருக்கணும், யூட்டிலிட்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் காயின்ஸ் கொஞ்சம் காயின்ஸை சூஸ் பண்ணி மார்க்கெட்டில் டவுன் ஆக பேனிக் ஆகாமல் அவரேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா புல் ரன் வரும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இதுதான் அவர் பண்ணுறது. இதுதான் அந்த ஒரு பெரிய கோடிக்கணக்கான முதலீடு பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியே இப்படி தான் வந்து பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து சக்ஸஸ் ஆகலாம். சரியா? சரி, ஓகே கைஸ், இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல வந்த கருத்து. ஸோ இது ரிலேட்டடாக என்ன டவுட் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.